Welcome to Live in CA Funstar channel. இன்னைக்கு January 31st ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video course is available with free ebook and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscription க்கு success499 code use பண்ணீங்கன்னா you will get 50% off. So the first news is World Neglected Tropical Disease Day, which is observed every year. அது எப்போ அப்சர்வ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க, which is on January 30th. ஸோ இந்த டே வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காகவும் அந்த நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸை எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ January 30th நிறைய டேஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா மார்டியாஸ் டே, வேர்ல்டு லெப்ரசி டே, நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் டேன்னு சொல்லி நிறைய இது இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் WHO ரோட் மேப் லான்ச் ஆன டே வந்து இது மார்க் பண்ணுது. ஸோ அந்த ரோட் மேப் எதுக்காக லான்ச் பண்ணாங்கன்னா, நேஷ்னல் நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ்க்காக WHO வந்து ஒரு ரோட் மேப் க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரிலீஸ் பண்ணதும் இந்த Jan 30 தான். ஸோ அதனால் இந்த ஒரு டே. ஆல்சோ 2012 லண்டன் டிக்ளரேஷன் ஆன் நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ அதையும் ரிமெம்பர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு டே. ஸோ குளோபலாக நம்மளுக்கு 20 டெலிபரேட்டட் டிசீசஸ் வந்து இருக்குது, debilitating diseases. ஸோ ப்ரைமரிலி புவர் அண்ட் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியனில் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிசீசஸ்லாம் வந்து கேகஸ் டிசீஸ், டெங்கு, லெப்ரசி, இந்த மாதிரியான டிசீசஸ்லாம் வந்து ரொம்ப புவர் ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ரீஜியனில் இருக்க பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள ஃபஸ்ட் பாவர்ட்டிலேருந்து வெளியில் கொண்டு வரணும். ஆல்சோ தே ஷுட் நாட் கெட் அஃபெக்டட் டு தீஸ் கைண்ட் ஆஃப் டிசீசஸ். ஸோ அதெல்லாம் வந்து வி ஹாவ் டு எலிமினேட்ன்றதுக்காக தான் இந்த ஒரு டே. சிக்னிஃபிகண்ட் ஹெல்த், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பேர்டன்ஸ் வந்து காஸ் பண்ணும் அவேர்னஸ் இல்லை அண்ட் ஃபண்டிங் இல்லை அப்படின்னா. ஸோ 50 countries வந்து சோஃபார் அட்லீஸ்ட் ஒரு இந்த என்டிடியை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஆஸ் ஆஃப் 2023. ஸோ 2010 to 2020 வரையும் 600 million fewer people required NDT interventions. ஸோ 600 million பீப்புளுக்கு NDT interventions தேவைப்பட்டிருக்கு. COVID-19 காஸ் ஆனாலும் இந்த ட்ரீட்மெண்ட் கேம்பெயின்ஸ் அண்ட் டைவர்ட்டட் ரிசோர்ஸஸ் மூலயமா நிறைய ப்ராக்ரஸ் நடந்ததுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்டிடியோட தீம் வந்து யுனைட், ஆக்ட், எலிமினேட். சஸ்டைனபிள் ஃபினான்சிங் ஃபார் என்டிடிஸ் வந்து லேக் ஆஃப் லாங் டேர்ம் ஃபண்டிங் இருக்குது. ஸோ அது வந்து சரியான ஃபண்டிங் இருந்துச்சுன்னா என்டிடி எலிமினேஷன் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். பிரசிடெண்ட் எம்பாலோ ஆஃப் கினியா பிசாவ் அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் என்டிடி ப்ரோக்ராம்ஸ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆல்சோ COVID-19 பேண்டமிக் அப்போது ஃப்ரெகிலிட்டி ஆஃப் என்டிடி ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆச்சு. ஸோ அது அப்போது அடி வாங்கிடுச்சு ரொம்ப. ஸோ அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆஃப் COVID-19 கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் கேம்பெயின்ஸ் அண்ட் ரீலொகேஷன் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஃப்டர் ஹெல்த் கேர் ரிசோர்ஸஸ் டிலேட் இன் ப்ராக்ரஸ். சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எசென்ஷியல்ஸ் வந்து மெடிசன்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குது. போஸ்ட் பேண்டமிக் ரெக்கவரி எஃபர்ட்ஸ் வந்து ஃபோக்கஸஸ் ஆன் ரெஸ்டோரிங் சர்வீசஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஹெல்த் கேர் சிஸ்டம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குளோபல் கோஆலிஷன் ரோல் வந்து ககட் சாட் இனிஷியேட்டிவ் மூலயமா வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் ஃபார் இந்த கேகஸ் டிசீஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேகஸ்ன்ற டிசீஸ்க்கு வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கேகஸ்ன்ற டிசீஸ்னால இட் வில் காஸ் இன்ஃப்ளமேட்ரி அண்ட் இட் இஸ் அன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இந்த கேகஸ் டிசீஸ்க்கு மெயின் காஸே யாருன்னா பேரசைட், ஒரு பேரசைட் ட்ரைபாலோ சோமா க்ரூஸ் அப்படின்னு ஒரு பக்கு டைப் சொல்கிறாங்க. ஸோ அதனோட ஃபீஸஸ்லேருந்து டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரு டிசீஸ். ஸோ இது வந்து அன்ஹைஜீன் ஆர் ரொம்ப புவர் பாவர்ட்டி ஸ்டேட்டில் இருக்கிற பீப்புளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வென் த பக் இஸ் இன் நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நம்ம சாப்பிட்ற உணவுகள் அதில் ஏதாவது கான்டாக்ட் ஆயிருந்தாலும், நம்ம சாப்பிட்ற பிளேட்ஸ் அந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்கிற இடம் ஹைஜீனாக இல்லை அப்படின்னா இட் வில் ட்ரான்ஸ்மிட் ஃபாஸ்டர். ஸோ அதனால சைட் எஃபெக்ட்ஸ் அது காஸ் பண்ணுற டிசீசஸ் வெரி காமன் இன் பிளேசஸ் வேர் இந்த பக் இருக்கிற இடத்துல இது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஆல்சோ இந்த சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, மெக்சிகோ மாதிரியான சிட்டிஸில் இட் இஸ் வெரி பாப்புலர். இது வந்து ஒரு மைல்டு ஸ்வெல்லிங் அண்ட் ஃபீவரோடு ஸ்டார்ட் ஆகி இட் வில் லாஸ்ட். ஒருவேளை
அன்ட்ரீட்டடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் கூட இட் கேன் லீடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கேகஸ் டிசீஸ்க்கு தனி ஒரு கோவாலேஷனே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலிசி சப்போர்ட் அண்ட் இன்க்ரீஸ்டு ஃபண்டிங் ஃபார் என்டிடி எலிமினேஷனுக்கு தேவை ஆல்வேஸ். ஸோ ஃப்யூச்சர் என்டிடி எலிமினேஷனுக்கு WHO வந்து ஒரு ரோட் மேப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம இப்போ கிளைமேட் சேஞ்சுக்காக நெட் ஜீரோ எமிஷனுக்கெலாம் எப்படி டார்கெட் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி 2030க்குள்ளே நிறைய விஷயங்கள் லைக் கண்ட்ரோல், எலிமினேஷன் அண்ட் எராடிகேஷன் ஆஃப் தீஸ் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸை வந்து பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் Forbes 50 over 50 Global List 2025. ஸோ இந்த இது என்னென்னா யூஸ்வலாக நம்ம ஃபோர்ப்ஸோட லிஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்ட் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கிற people who are into the list. ஸோ ரிச்சஸ்ட் பீப்புள்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியன் விமென் யார் இதில் இன்க்ளூட் ஆகிருக்காங்கன்னா ஷீ இஸ் த ஒன், கிரண் மஸ்முதர் ஷா. ஸோ ஷீ இஸ் featured in this Forbes 50 over 50 global list. Global recognition by Forbes. So entrepreneurs, investors, activists, high achievers, above 50 plus இருக்கிறவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ women who continue to create impact later in life அப்படின்றவங்களையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 இந்தியன் விமென்ஸ் வந்து ஃபீச்சர் ஆகிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ஊர்மிளா ஆஷர், who is the founder of Guji Ben Nasta, 80 years old. So she launched a cloud kitchen business at 75 during COVID-19 pandemic. Also TEDx speaker, YouTube வச்சுருக்காங்க. மாஸ்டர் ஷெஃப் இந்தியாவோட கண்டஸ்டன்ட். ஒரு லாயல் ஃபாலோவிங் சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து அவங்களோட பிஸ்னஸை ஷீஸ் கொண்டு போயிருக்காங்க. ஆல்சோ கிரண் மஸ்முதர் ஷா. ஸோ நிறைய Forbes 50 ஸ்ட்ராங் உமன் லிஸ்ட்டில் இவங்க பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ பயோகான் ஃபவுண்டர். ஆல்சோ ஷீ இஸ் அ பில்லியனியர், 71 years old. ஸோ 1978 பயோகான் இந்தியாவோட ஃபவுண்டராக ஷீ பிகேம். குளோபல் பயோ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியாக வந்து இதை உருவாக்குறதுக்கு ஷீ பிளேட் அ வைட்டல் ரோல். இப்போது $3.6 billion வர்த்தோட ஆஸ் பர் Forbes ஷீ இஸ் இன் திஸ் பொசிஷன். ஒரு ஃபிலாந்த்ரபிஸ்ட், ஃபண்டிங் for cancer centers, also city infrastructure projects in பெங்களூருக்குலாம் வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. தென் ஷீலா பட்டேல், who is an activist, urban housing advocate at 72, co-founder of Spark, which is Society for Promotion of Area Resources Centers, which is in Mumbai. ஸோ ஹவுசிங் ரைட்ஸ் ஃபார் ஸ்லம் டுவெல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இன்ஃபார்மல் செட்டில்மெண்ட்ஸில் வந்து அவங்களுக்கும் ஹவுசிங் ரைட்ஸ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆவாஸ் யோஜனாவுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றது இருக்கோ அது மாதிரி இவங்களுக்கும் வந்து வி ஹாவ் டு டூ. நம்ம வந்து ஆவாஸ் யோஜனாவில் வி ஹாவ் டு பே சம் அமௌண்ட். ஸோ அந்த யாருக்கு வீடு வேணுமோ தே ஆல்சோ ஹாவ் டு டூ. ஸோ இந்த மாதிரி ரொம்ப புவர் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு அந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் வந்து அவங்களால பண்ண முடியாது. அதனால தான் அந்த ஆவாஸ் யோஜனா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பீப்புள்கிட்ட போய் சேர முடியல. ஸோ அதெல்லாம் வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆன். கோஃபவுண்டட் ஸ்லம் டுவெல்லர்ஸ் இன்டர்நேஷ்னல், ஒர்க்கிங் இன் 33 countries. ஸோ இவங்க 3 பேர் தான் இதில் வந்து லிஸ்ட் ஆகியிருந்தாங்க, இந்தியன் விமன். ஸோ இந்தியாவோட லீடர்ஷிப் இன் டைவர்ஸ் ஃபீல்ட்ஸ் லைக் ஆண்டர்பிரினர்ஷிப், சோஷியல் ஒர்க், ஃபுட் பிஸ்னஸ், இது 3மே வந்து இதில் இருக்குது. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் லேட் ஸ்டேஜஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் வந்து இதில் பார்த்துருப்போம். லைக் அந்த 75 years old க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம். ஸோ யூ ஹாவ் டைம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் February 1, 2025 NPCI வந்து UPIயில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, பேனிங் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் அலோவிங் ஒன்லி ஆல்ஃபா நியூமரிக் ஐடிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NPCI வந்து இதை மேண்டேட் ஸ்ட்ரிக்டர் ரூலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. லைக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இன் டிரான்சாக்ஷன் ஐடிஸில் வந்து கொண்டு வரக்கூடாது. ஒன்லி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் இந்த மாதிரி. ஸோ UPI டிரான்சாக்ஷன் ஐடிஸில் இது மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்லி இனிமேல் வந்து ஆல்ஃபா நியூமரிக் அது மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷன் ஐடிஸில் இருக்கணும் ஃப்ரம் February 2025 சொல்லியிருக்காங்க. ரூல் கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த டிரான்சாக்ஷன் ஐடினா என்ன அப்படின்னு எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜிபே ஆர் ஃபோன்பே ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ வில் ஹேவ் இன் த அவுட்டர் லேயர் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ஃபர்ஸ்ட் டாப்லேயே வந்து எந்த பேங்க் அப்படின்னு ஃபஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் UPI டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு ஒன்று. யூஸ்வலாக இந்த கூகுள் பேயில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ
அதில் பார்க்கும்போது ஃபுல்லாகவே நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா நியூமரிக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஒமிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நம்மளோட ட்ரான்சாக்ஷன் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி ஒன்று இருக்கும், கூகுள் ட்ரான்சாக்ஷன் ஐடி ஒன்று இருக்கும். நீங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி ஒன்றும் நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஐடி வந்து கடைசியில் ஆர்மேட் வேல இருக்கும். இந்த கூகுள் ட்ரான்சாக்ஷன் ஐடியில் ஆல்ஃபா நியூமரிக்ஸ் இருக்குது. தேர் இஸ் நோ ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் used there. So யூஸ்வலாக இந்த மாதிரி தான் இருக்கணும், லைக் தேர் ஷுட் பி நோ ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் TXID அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடி ஏன் முக்கியம் அப்படின்னா இட் இஸ் அ யூனிக் ஐடென்டிஃபையர் ஃபார் ட்ரான்சாக்ஷன். இதன் மூலயமா யார் இந்த ட்ரான்சாக்ஷன் அனுப்பியிருக்காங்க, ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் உண்மையா அப்படின்ற ஃப்ராட் ப்ரிவென்ஷனுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லா ட்ரான்சாக்ஷனுக்குமே இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட். ஸோ அதில் வந்து அந்த கோடில் வந்து ஆல்ஃபா நியூமரிக் மட்டும்தான் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் யூபிஐ ஐடிஸில் ஸோ கூகுளோட ட்ரான்சாக்ஷன் ஐடி ஒன்று இருக்கும், யூபிஐ ஐடியோட தனியாக இருக்கும். ஸோ யூபிஐ ஐடியில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பேன் இருக்குது. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். ஃப்ராட் ப்ரிவென்ஷனுக்கு என்ஹான்ஸ் பண்ணும், இன்கன்சிஸ்டன்சிஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். யூனிஃபார்மிட்டி அக்ராஸ் பேங்க்ஸ், பேமெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ், ஃபின்டெக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து யூனிஃபார்மாக இருக்கும், எரர்ஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 2024 NPCI அட்வைஸ் டு UPI பார்ட்டிசிபென்ட்ஸ் டு யூஸ் ஒன்லி ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதுவும் வந்து இப்போ மேண்டேட்ரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ், பெனால்ட்டிஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 16.73 பில்லியன் UPI டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த December 2024. ஸோ விச் இஸ் 8% இன்க்ரீஸ் இந்த ப்ரீவியஸ் மந்த். ஸோ இந்த மாதிரி ஒரு மந்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வால்யூம்லையும் வேல்யூலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்றபோது ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் இருக்கணும், ஸோ தட் ஃப்ராட்லண்ட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ that's the thing here. So impact on banks and payment providers என்னென்னா பேங்க்ஸ், ஃபின்டெக்ஸ் ஃபர்ம்ஸ், UPI சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இந்த அப்டேட்டை வந்து அவங்களோட சிஸ்டமோட கம்பைல் பண்ணியிருக்கணும். ஃபெயிலியர் டு கம்ப்ளைண்ட்னா அப்படி பண்ணாமல் இருந்துச்சுன்னா ட்ரான்சாக்ஷனே ஃபெயிலியர் பண்ண மாதிரி பண்ணலாம். ஸோ அண்ட் கஸ்டமரோட டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இது லீட் ஆகும். ஸோ அதனால் ரூலை வந்து ஸ்மூத்தராக ஃபாஸ்டராக நீங்கள் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ that's the thing here. Next is maximum annual increase in health insurance premiums for senior citizens allowed without IRDAI approval. So IRDAIயோட அப்ரூவல் தேவைப்படாமல் ஒரு ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் 10% வேல்யூ IRDAI அப்ரூவல் இல்லாமலேயே தே கேன் டூ. ஸோ அதுதான் இங்கே வந்து இப்போ நியூஸாக கொடுத்துருக்காங்க. தட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் பாலிசி ஹோல்டர்ஸ் 60 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10%க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் 10%க்கு மேலே அவங்களோட ப்ரீமியம் அப்படின்னா IRDAIயோட அப்ரூவல் தேவை. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் காஸ்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸை வந்து அஃபோர்டபுளாகவும் ப்ரெடிக்டபிலிட்டியோடு இருக்கணுன்றதுக்காக இதை வந்து நம்ம IRDAI ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் செக்டருக்கு ரெகுலேட்டர் வந்து IRDAI தான். எப்படி பேங்க்ஸுக்கெல்லாம் பேங்க் வந்து RBIயோ, IRDAI வந்து இன்சூரன்ஸ் செக்டரில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெகுலேட்டர். ஸோ எஃபெக்டிவ் இமீடியட்லி உடனே வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டீப் ப்ரீமியம் ஹைக்ஸ் அப்பான் ரினிவல் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன்னா அவங்க ஆஃப்டர் 60 தே மைட் ஹாவ் ஏதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்காக ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம், அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணலாம். ஸோ அதுக்கு இன்சூரன்ஸ் அவங்க கிளைம் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப வைட்டலான டைம் ஃபார் இன்சூரன்ஸு. ஸோ அதில் எந்த வேலையும் அவங்க பண்ணிடக்கூடாது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ன்றதுனால தான் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெனி எல்டர்லி இண்டிவிஜுவல்ஸ் ரிலே ஆன் ஃபிக்ஸ்டு இன்கம்ஸ். ஸோ அதனால் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெயின் வரும். அவங்களால இன்சூரன்ஸ் வந்து அந்த ப்ரீமியம்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வச்சா கட்ட முடியாது இல்லையா. ஸோ அதனால தே ஆர் டூயிங் திஸ்.
unexpected financial burden வந்து on senior citizens while ensuring continued access to healthcare வந்து ரெகுலேட் பண்ணுறதுனால ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரியர் அப்ரூவல் required from IRDA for any premium hiking exceeding 10% annually வாங்கியிருக்கணும். இன்சூரர் cannot withdraw senior citizen specific health policies without IRDA consent. ஸோ அதை வித்ட்ராவும் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ரேட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அண்டர் பிஎம் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்ய யோஜனா. இது மூலயமா ட்ரீட்மெண்ட் காஸ்ட்ஸும் வந்து ரெடியூஸ் ஆகும், டிரான்ஸ்பரன்சி மெஷர்ஸும் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ that's the thing here. Next, first Indian company to develop pipes for transporting clean energy sources அப்படின்னா அது டாடா ஸ்டீல். ஸோ எந்த க்ளீன் ரிசோர்ஸஸை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த பைப்பை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன். ஸோ that's the thing. டாடா ஸ்டீல் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் கம்ப்ளைண்ட் டிரான்ஸ்போர்ட் பைப்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. API X67 ஹைட்ரஜன் கம்ப்ளைண்ட் பைப்ஸ் ஃபார் சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட் ஹைட்ரஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக. ஹைட்ரஜனை வந்து we can use for cars, rockets, power plants சொல்லி நிறைய யூசேஜும் இருக்குது. நம்ம வந்து நேஷ்னல் ஹைட்ரஜன் மிஷனும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த பைப்ஸ் ஆர் டிசைன்டு to withstand 100% gaseous hydrogen under high pressure which is 100 barன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்ததையும் தாங்கி it can transmit the hydrogen gaseous stateல. processed at Tata Steelோட கோப்பில்லி பிளான்ட்டில் ப்ராசஸ் பண்ணுறாங்க using steel from கலிங்கநகர் ஃபெசிலிட்டி. இந்த டாடா ஸ்டீல் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி டு மேனுஃபேக்சர் ஹாட் ரோல்டு ஸ்டீல் ஃபார் ஹைட்ரஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் பில்டட் பைப்ஸோட ஃபார் ஹைட்ரஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட. அதனால தான் நம்மளுக்கு நியூஸில் இருக்குது. ஸோ திஸ் அலைன்ஸ் வித் இந்தியாவோட க்ளீன் எனர்ஜி கோல். ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் நம்ம வந்து நிறையா பண்ணணுன்றதை வந்து அலைன் ஆகுது அதோட. ஸோ ஹைட்ரஜன் டிமாண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரைஸ் ஃப்ரம் 2006 to 2007. ஸோ 350,000 tons ஆஃப் நீட் இருக்கும் ஹைட்ரஜன் ஃபார் ஸ்டீல் ஓவர் 5 to 7 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 5 million metric ton ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜனை வந்து ஆனுவலி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் வித்தின் 2030 அப்படின்னு. ஸோ இது வந்து 10 million metric ton வந்து கூடும் அப்படின்றதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. திஸ் வில் பி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். லார்ஜ் ஸ்கேல் ஹைட்ரஜன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் உதவும். ஹை ப்ரெஷர் அண்ட் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் அவங்க அந்த பைப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. திஸ் ஆல்சோ அலைன்ஸ் வித் டாடா ஸ்டீலோட கமிட்மெண்ட் டு இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ that's the thing here. Indian company that has become the first to secure DGCA oda acceptance to eVTOL certification. அது யாருன்னா the plane company. ஸோ DGCA ஓட அக்செப்டன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அந்த சர்டிஃபிகேஷனுக்காக. இந்த eVTOL எலக்ட்ரிக் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஏர்க்ராஃப்ட் ஏர்க்ராஃப்ட் தான் வந்து இந்த eVTOLனு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் பவர்ட் ஏர் வெஹிக்கிள். ஸோ டேக் ஆஃபும் லேண்டிங்கும் வெர்டிக்கலாகவே நடக்கும். ஸோ யூஸ்வலாக ஒரு பாத்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரம் வந்து இட் வில் ரன் ஆன் வீல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லோவாக இட் வில் டேக். ஸோ இந்த இது வந்து வெர்டிக்கலாகவே இட் வில் டேக் ஆஃப் அண்ட் லேண்ட். ஸோ அதுதான் வந்து அதுவும் எலக்ட்ரிக்கல் லேண்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஏர்க்ராஃப்ட்டுக்கு that will be used for urban air mobility for short distance transportations. So cities-ல congestion reduce பண்ணுறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் இண்டியன் கம்பெனி டு ரிசீவ் DGCA ஓட அக்செப்டன்ஸ்னால் அது இவங்க தான், த ePlane company. Type certification of eVTOL aircraft, the E200X அப்படின்றதுக்கு. ஸோ கமர்ஷியலாக இதை வந்து eVTOL சர்வீசஸை 2026 லான்ச் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணுறாங்க. 5 lakh people டெய்லி வந்து 3 years வந்து டார்கெட் பண்ணுறாங்க மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து இன்குபேட் பண்ணுது த ePlane கம்பெனி வந்து இன்குபேட் பண்ணது IIT மெட்ராஸில். ஸோ எலக்ட்ரிக் ஏவியேஷனில் ஸ்பெஷலைசேஷனாக இருக்கிறவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ஃபவுண்டட் பை சத்யா சக்கரவர்த்தி. டிசைன் ஆர்கனைசேஷன் அப்ரூவலுக்காக DGCA கிட்ட May 2023 சப்மிட் பண்ணாங்க. ஸோ அது வந்து இப்போ ரிசீவ் ஆகிடுச்சு. அர்பன் ஏர் மொபிலிட்டி சொல்யூஷனுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக லோக்கல் ப்ரொடக்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் மூலயமா காம்பேக்ட் விங் ஸ்பேன் விச் ரிக்வயர்ஸ் மினிமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அர்பன் டிப்ளாய்மெண்ட்டுக்கு இட் வில் பி சூட்டபிள். லோக்கல் அந்த விங்
விங்ஸுமே வந்து சின்னதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ லோக்கல் சப்ளை செயினையும் வந்து இட் வில் டூ. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால சர்வீசஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சஸ்டைனபிலிட்டி அண்ட் சேஃப்டி, டிஜிசிஏயோட சேஃப்டி அண்ட் ஆப்ரேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மீட் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த சர்டிஃபிகேஷனே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட ஈவிடால் எக்கோசிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ மெனி அதர் திங் இந்த மாதிரி ஈவிடால்ஸ் சர்டிஃபிகேஷனுக்கு அப்கமிங் இயர்ஸில் வி கேன் சி. ஸோ டிஜிசிஏனா ஃபஸ்ட் என்ன, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் விச் இஸ் அ ரெகுலேட்டரி பாடி. ஸோ சேஃப் ஏவியேஷனுக்கு ரிலேட்டடாக நம்ம ட்ரோன்ஸ்க்குமே வந்து வி ஹாவ் டு கெட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் தெம். ஸோ டிஜிசிஏ, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஸோ தட்ஸ் த திங் ஹியர். யா, இந்த E-plane கம்பெனின்றது தெரியும். அந்த ஏர்க்ராஃப்ட் நேம் வந்து E200X. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டிஸில் டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராஜேஷ் நிர்வான். ஸோ தட்ஸ் த திங். அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. ஸோ யா, நெக்ஸ்ட் இஸ் IBA பேங்கிங் டெக்னாலஜி அவார்ட் 2024. கர்நாடகா பேங்க்குக்கு தான் நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை அவார்டு அப்படின்னா 6 அவார்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி சிட்டி யூனியன் பேங்க்கும் வந்து 6 அவார்ட்ஸ் வாங்கினதாக பார்த்தோம். ஸோ IBA பேங்கிங் டெக்னாலஜி அவார்ட்ஸ் 2024 எக்ஸலன்ஸ் இன் பேங்கிங் டெக்னாலஜி இனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைப்பில் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் டேலண்ட் ஆர்கனைசேஷன், அதில் ரன்னரப் ஆகும். IT ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ரன்னரப், டெக்னாலஜி பேங்கிங்கில் ரன்னரப்பு. தென் பெஸ்ட் ஃபின்டெக் டிஜிட்டல் பேமெண்ட் இன்டகிரேஷனில் ரன்னரப், டிஜிட்டல் சேல்ஸ் பேமெண்ட் என்கேஜ்மெண்ட் ஸ்பெஷல் மென்ஷனில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் அவார்ட் நெக்ஸ்ட் ANML அடாப்ஷனில் கர்நாடகா பேங்கோட MD and CEO ஸ்ரீகிருஷ்ணா அவர் தான் வந்து இதை he got and he spoke about the bank. So that's the thing here. 2016 பெஸ்ட் ரிஸ்க் அண்ட் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவில் ரன்னரப்பாக இருந்தாங்க. ஸோ 2017 பெஸ்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவில் ரன்னரப்பாக இருந்தாங்க. ஆல்சோ பெஸ்ட் யூஸ் ஆஃப் டிஜிட்டல் சேனல்ஸ் டெக்னாலஜிலையும் இருந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தே get this award. So that's it. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோனட் டு பைலட் அ ஸ்பேஸ் மிஷன் இன் ISS. இது வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பட் யா திரும்பியும் பார்த்துக்கோங்க. சுபான்ஷு சுக்லா. ஸோ இவர் வந்து ஆக்சியம் மிஷன் 4ல் ISSக்கு போகிறாரு. ஃபர்ஸ்ட் பைலட் டு டூ ஸோ அவர் தான். ஸோ ஃப்ரம் இந்தியா. Axiom Mission AX4 is a private spacecraft which is organized by Axiom Space. நம்ம நாசாவோட கொலாபரேட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் ஆஸ்ட்ரோனட்ஸையும் வந்து ஸ்பேஸுக்கு போகிறதுக்கான ட்ரைனிங்லாம் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. நம்மளும் வந்து நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ரெடி பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு ட்ரைனிங்காக தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட இந்தியன் ஆஸ்ட்ரோனட்ஸையும் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. த SpaceX Dragon capsule தான் வந்து கொண்டு போகுது. த மிஷன் வில் ட்ராவல் டு ISS ஃபார் 14 டேஸ்க்கு அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ SpaceX Dragon கேப்சியூலில் தான் போக போகிறாங்க. Falcon 9 ராக்கெட். ஸோ இது வந்து எப்போயோ அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, பட் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. பெகி விட்சன் ஹூ இஸ் அ ஃபார்மர் நாசா ஆஸ்ட்ரோனட், மிஷன் கமாண்டராக அவங்க தான் இருக்க போகிறாங்க. சுபான்ஷு சுக்லா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் மிஷன் பைலட்டாகவும் இருக்க போகிறாரு. ஸ்லாவோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போலிஷ் ஆஸ்ட்ரோனட் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட். டிபோர் கப்பு ஹங்கேரியன் ஆஸ்ட்ரோனட் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் தான் க்ரூ மெம்பர்ஸ் Axiom 4ல். ஸோ சுபான்ஷு சுக்லா பற்றின டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. ஹூ வாஸ் பார்ன் இன் 1985 in Lucknow UP. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் 2006 he joined. 2000 ஃப்ளையிங் ஹார்ஸ் வந்து இவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு in SU-30 MKI, MiG-21 and MiG-29. யூரி ககாரின் காஸ்மோனட் ட்ரைனிங் சென்டரில் தான் he trained, which is in Russia, as a part of இந்தியாவோட ககன்யாஸ் மிஷன் ப்ரிப்பரேஷனுக்காக. he was promoted to group captain in March 2024. ஸோ சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் கோல்ஸ் ஃபார் சுபான்ஷு சுக்லா மிஷன் என்னதுன்னா, சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மைக்ரோ கிராவிட்டிக்காக பண்ண போகிறோம். ஸோ இப்போது ரீசெண்டாக நம்ம அந்த 2 சேட்டலைட்ஸ் வந்து டாக்கிங் அண்ட் அன்டாக்கிங்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா. அப்போவே வந்து அந்த மைக்ரோ கிராவிட்டியை யூஸ் பண்ணி பீஸ் பிளான்ட் வந்து எப்படி க்ரோ ஆகுதா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான டெம்பரேச்சர் வாட்டர் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிவிட்டு கிராவிட்டியை மட்டும் கம்மியாக அங்கே இருக்க கிராவிட்டிலேயே க்ரோ ஆகுதான்னு செக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. க்ராப்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அது நல்லா இருந்ததுனால அதே மாதிரி ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து he will do. கல்ச்சுரல் அவுட்ரீச் பை பிரிங்கிங் இந்தியன் ஆர்ட்
artifacts to ISS வந்து பண்ண போகிறாரு. ஆல்சோ demonstrate yoga in space as a part of Indiaவோட scientific and cultural contribution he will do there. So அதெல்லாம் we can see when he is up there. First time an Indian astronaut will ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இந்தியன் ஆஸ்ட்ரோனாட் வில் பி அ பைலட் ஆஃப் அ மிஷன் டு அதுவும் ஐஎஸ்எஸ்க்கு 40 years ஆஃப்டர் ராகேஷ் சர்மாவோட ஹிஸ்டாரிக் ஸ்பேஸ் ஃப்ளைட்க்கு அப்புறம் ஒரு இந்தியன் வந்து குளோபல் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் மிஷன் ஹைலைட்டாக இருக்கிறது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஆஃப்டர் தேட் இந்தியாவோட கொலாபரேஷன் வித் ப்ரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சியும் வந்து இது ஸ்ட்ரென்தன் பண்ணும். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸும் வந்து அதிகமாக்கப்படும். ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நாசா, ராஸ்காமாஸ், ஜாக்ஸா, இஎஸ்ஏ அண்ட் சிஎஸ்ஏ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணுறது. இப்போது ஒருத்தரும் வந்து தே ஆர் பிளானிங் டு எக்ஸிட் ஃப்ரம் இட் and find their own ISS. So that's the space station அப்படின்னு தான் சொல்லணும். So that's it. Second high level meeting in January 2025ல இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வந்து சர்டன் MOUs வந்து சைன் பண்ணாங்க. ஸோ நம்மளோட ரிபப்ளிக் டேக்கும் வந்து இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் தான் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் நிறைய MOUs வந்து நம்ம சைன் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னும். ஸோ ஃபைனல் சைனிங் ஸ்டேஜஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ செகண்ட் ஹை லெவல் மீட்டிங்கில் சர்டன் MOUs ரிலேட்டட் டு மேரிடைம் சேஃப்டி, செக்யூரிட்டி, கோஆப்ரேஷன் எத்தனை இயர்ஸ்க்கு வந்து சைன் பண்ணியிருக்கோன்றதை வந்து கேட்குறாங்க, which is for 3 years. ஸோ கோஸ்ட் கார்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் விச் இஸ் இன் நியூ டெல்லியிலே தான் வந்து சைன் பண்ணுறாங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டும் இந்தோனேஷியாவோட கோஸ்ட் கார்டு பக்கம்லா அவங்கெல்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க 2 பேரும் MOU. ஸோ செகண்ட் ஹை லெவல் மீட்டிங்கில் டைரக்டர் ஜெனரல் ICG பரமேஷ் சிவமணி, ஆல்சோ பக்கம்லாவோட சீஃப் வைஸ் அட்மைரல் அவரும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 8 மெம்பர் இந்தோனேஷியன் டெலிகேட்ஸ் வந்து நம்ம இந்தியாவை விசிட் பண்ணாங்க ஃப்ரம் 24th to 28th January. ஸோ இந்த MOUலாம் வந்து அப்போ தான் சைன் பண்ணாங்க. ஏரியாஸ் ஆஃப் கோஆப்ரேஷன்னா மேரிடைம் அண்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூக்கு, பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ், மேரிடைம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்து இதில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டோட ஷிப் ஷவுனக் அதை வந்து டிப்ளாய் பண்ணாங்க இன் ஜகார்த்தா which is the capital of Indonesia. ஸோ இந்தோனேஷியாவோட மேரிடைம் லிங்கேஜஸை வந்து இது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட்டு what is the primary objective of the Shubhandra scheme which was launched in Odisha? ஃபினான்ஷியல் எய்டு வந்து கொடுக்க போகிறாங்க, ஆண்டர்ப்ரினர்ஷிப்பை ப்ரமோட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது விமன் எம்பவர்மெண்ட்க்கு ஃபினான்ஷியல் எய்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஆல்சோ அந்த ஃபினான்ஷியல் எய்டு மூலிமா ஆண்டர்ப்ரினர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும் இன் ஒடிசா ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுக்க போகிறாங்கன்னா 50,000 rupees வந்து ஃபினான்ஷியல் எய்டாக ஓவர் 5 yearsக்கு வந்து உமன் எம்பவர்மெண்ட் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் விமென்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதன் மூலயமா ஆண்டர்ப்ரினர்ஷிப், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் டிஜிட்டல் லிட்ரஸிலாம் வந்து விமனுக்கு போய் சேர போகிறதா சொல்கிறாங்க. அது என்கரேஜ் ஆகும். அடிஷ்னலாக 500 இன்சென்டிவ்ஸ் டு டாப் 100 விமன் ஒரு கிராம் பஞ்சாயத்து ஒரு அர்பன் லோக்கல் பாடிலையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 500 இன்சென்டிவ். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் ஆனுவலி பண்ணியிருந்தாலும் தே வில் கிவ் திஸ். So women not receive financial assistance of 1,500 per month or more from any government scheme la இது eligibility. Also women outside existing government financial support programs so வந்து இது aim ஆகுது. So eligibility and what is the aim ன்றதை வந்து கொடுத்துட்டாங்க. So IAM சம்பல்பூரோட கொலாபரேஷன் தான் இந்த ஒடிசா கவர்மெண்ட்டோட இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்காக. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட சேர்ந்து இந்த ஸ்கீமோட இம்பேக்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த IAM சம்பல்பூரோட. ஸோ IAM சம்பல்பூர் மாதிரியான இன்ஸ்டிடியூட்டோட சைன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்ச் பேஸ்ட் இன்சைட்ஸ் வந்துக்காக தான். ஸோ அதன் மூலயமா பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவங்க டேட்டாஸ் ஃபேக்ட்ஸ் மூலயமா கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து மானிட்டரிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் பெட்டர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வி கேன் யூஸ். ஸோ இதன் மூலயமா ட்ராக்கிங் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ATM கம் டெபிட் கார்டு வந்து சுபந்திரா கார்டுன்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்து ATM கம் டெபிட் கார்டு. இதுதான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனோட கீ இனிஷியேட்டிவ். ஸோ பெனிஃபிஷியரிஸை வந்து இந்த டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷனையும் ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் வந்து இது கொடுக்கும். ஸோ எப்படி கொடுக்கும்னா இப்படி தான் ATM கம் டெபிட் கார்டு வந்து அவங்களுக்கு இந்த சுபந்திரா கார்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தே கேன் யூஸ் ஃபார் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸிஸ்க்கும். பேங்கிங் ஆக்சஸ் வந்து இதன் மூலயமா கொடுத்து விமனை வந்து எம்பவர் பண்ணுறாங்க எக்கனாமிக்கலி. ஸோ அவங்க யூஸ் பண்ணாமல் அவங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறது?
that is the question here. IIM Sambalpur இந்த இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை வந்து பை மார்ச் 2024 வந்து ரிப்போர்ட் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணாங்க. ஸோ லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து அவங்க டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதில் இதுவும் ஒன்று போல். ஸோ that's the thing. ஸோ சுபந்திரா ஸ்கீம் which is a women empowerment scheme in ஒடிசா கவர்மெண்ட் 50,000 வந்து 5 இயர்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க எலிஜிபிள் விமென்க்கு. அதில் சுபத்ரா கார்டும் கொடுப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 224A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதை டீல் பண்ணுது அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஸ் அட்ஹாக் ஜட்ஜஸ் இன் ஹைகோர்ட். இப்போ என்னதுன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து மாடிஃபை பண்ண அந்த ஏப்ரல் 2021 அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் ஆர்டிகல் 224A வந்து மாடிஃபை பண்ணாங்க. தேர் இஸ் என்ன மாடிஃபிகேஷன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்தாங்க அட்ஹாக் ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுல. ஸோ அட்ஹாக்னா என்னதுன்னா ஒரு லாட்டின் ஃப்ரேஸ் ஃபார் திஸ் ஆர் ஆஸ் நீடட், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு இமீடியட் பர்பஸ்க்காக வித்தவுட் ப்ரீவியஸ் பிளானிங் டக்குன்னு ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது தான் இந்த அட்ஹாக்னு சொல்கிறது. அந்த மாதிரி அட்ஹாக் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. 224 ஆர்டிக்கலில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் வந்து வித் பிரசிடென்ட்ஸோட கன்சென்ட்டோட ரிட்டையர்டு ஜட்ஜஸை வந்து அட்ஹாக் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டு ரீடைன் த பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட் ஜட்ஜ் பட் நாட் கன்சிடர்ட் பர்மனன்ட் ஜட்ஜஸ். அவங்க வந்து பர்மனன்ட் ஜட்ஜ் கிடையாது. அதான் சொன்னேன்ல, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு டெம்ப்ரவரி ஒரு போஸ்ட். ஸோ அதுதான் அது. ஸோ கேஸ் பேக்லாக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், ஜுடிஷியல் வேக்கன்சிஸ் அண்ட் ஹை கோர்ட்ஸை வந்து அட்ரெஸ் பண்ணும். புதுசாக ரெக்ரூட் பண்ணலாம், பட் நோ ஸ்ட்ரிக்ட் 20% வேக்கன்சி ரூல் ஃபார் அப்பாயிண்டிங் அட்ஹாக் ஜட்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஏப்ரல் 2021 ஜட்ஜ்மெண்ட் ஆன் த ஆர்டிகல் 224 பண்ணது. 2 to 5 அட்ஹாக் ஜட்ஜஸ் கேன் பி அப்பாயிண்டட் ஒரு ஹை கோர்ட்டுக்கு ஆன் பெண்டிங் கேசஸ்க்காக. டிவிஷன் பெஞ்சஸ் ஃபார் ஒன்லி அட்ஹாக் ஜட்ஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி அது வந்து ஹேண்ட்லிங் ஓல்டு கேசஸ்க்காக அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அக்டோபர் 2023 ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதாவது இங்கே 20% வேக்கன்சி, நோ ஸ்ட்ரிக்ட் 20% வேக்கன்சி ரூல் ஃபார் அப்பாயிண்டிங் ஜட்ஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, இங்கே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க 20% வேக்கன்சி ரூல். நவ் அட்ஹாக் ஜட்ஜஸை வந்து cannot exceed 10% ஆஃப் த சாங்ஷன் ஸ்ட்ரென்த். அது வந்து புதுசாக கொண்டு வராங்க. ஆல்சோ சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜோட சேர்ந்து தான் அந்த அட்ஹாக் ஜட்ஜஸ் வந்து ஒர்க் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார்மிங் இண்டிபெண்டன்ட் பெஞ்சஸ். ஸோ இண்டிபெண்ட் பெஞ்சஸ்க்கு பதில் சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜோட சேர்ந்து தான் தே மஸ்ட் சிட் அண்ட் டூ த பெண்டிங் கேசஸ். ஸோ மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஃபார் டிரான்ஸ்பரண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக. ஸோ மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் பற்றிலாம் இங்கெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ அது வந்து இப்போ மாற்றிருக்காங்க. தென் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 224 அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸோட டெரெக்ஷன் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கிளியர் கேஸ் பேக்லாக்ஸ். ஸோ பேக்லாக்ஸ் அதிகமாக இருக்குன்றது வந்து எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸ்லேயும் எப்போவுமே நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டமை பற்றின ஒரு மேஜர் கிரிட்டிசிசமாக வருது. அதுதான். ஸோ ஒரு சிவில் கோர்ட்டுக்கெலாம் போகிறதுக்கு மக்கள் பயப்படுறதுக்கான ரீசன் அதனால தான். ஸோ வேக்கன்சிஸை ரெடியூஸ் பண்ணி இன் ஹைகோர்ட்ஸில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ஷூர் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ். ஏன் அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஜட்ஜ்னால் தே டூ ஹாவ் சவுண்ட் நாலேஜ். ஸோ அதனால் பேக்லாக் கேசஸை கொஞ்சம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நியூட்ரலாகவும் ஸ்பீடியாகவும் பண்ணுவாங்கன்றதுனால வி ஆர் டூயிங் திஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இஸ் who is responsible for preparing of economic survey. So 31st Januaryன்றதுனால economic survey யார் அப்படின்னு chief economic advisor, he is the chief economic advisor. அவரோட பேர் என்னென்னா டாக்டர் வி ஆனந்த நாகேஸ்வரன், ஹூ இஸ் த கரண்ட் சிஇவே. இவரை வந்து ஜான்வரி 2002 அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பேரிங் எக்கனாமிக் சர்வே. ஸோ இந்த வருஷத்தோட எக்கனாமிக் சர்வேல 13 சாப்டர்ஸ் இருந்துச்சு. அந்த 13 சாப்டரையும் வந்து பார்க்கலைனாலும் டூ ரீட் ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் 13th சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டரில் மொத்தமாக நம்மளோட எக்கனாமி எப்படி இருக்கும் இந்த வருஷம், ஐ மீன் இந்த ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருக்கும், வேர்ல்ட் லெவலில் என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் டென்ஷன் இருந்துச்சு, மணி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, ஒரு மொத்தமாக அதோடைய இம்பேக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தையும் க்ரோத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஆல்சோ நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் எந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இஃப் யூ சி 13th சாப்டர் வந்து ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஏஐ. 13th சாப்டர் பேரே எப்படி இருந்துச்சுன்னா லேபர் இன் த ஏஐ எரா
crisis or catalyst அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு க்ரைசிஸாக இருக்கா, ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணி நம்மளோட எக்கனாமிக் லெவலில் பூஸ்ட் பண்ணுது ஆர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மொத்தமே வந்து எக்கனாமிக் சர்வேல உள்ள டேட்டா ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு இஃப் யூ சி ஸ்டேட் ஆஃப் எக்கனாமியில் வந்து கெட்டிங் பேக் இன் டு த ஃபாஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி சாப்டர் 1 இருக்கும். தட் வாஸ் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் யூ கேன் யூஸ் தோஸ் டேட்டாஸ் இன் யுவர் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். அதுக்கப்புறம் மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் செக்டர் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் 4th வந்து எக்ஸ்டர்னல் செக்டர், 5th வந்து ப்ரைஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன், மீடியம் டேர்ம் அவுட்லுக், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி பற்றி, சர்வீசஸ் பற்றி தனியாக, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்ட், சோஷியல் செக்டர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், கடைசியாக தான் லேபர் இந்த ஏஐயில் க்ரைசிஸ் ஆர் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் ஏதாவது ஒரு ஓவரால் சம்மரி கிடச்சிச்சின்னா கூட யூ கேன் சி சர்டன் இன்ஃபோகிராஃபிக்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் ஜஸ்ட் யூ கேன் சி. அதில் உள்ள இந்த ஜிடிபி ஃபோர்காஸ்ட் தான் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்கனாமிக் சர்வே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மேஜர் ஹைலைட்ஸ் தட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, எக்ஸ்பெக்டட் ஜிடிபி க்ரோத் வந்து 6.3 to 6.8% கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்லைட் சிஎஸ்ஓ ஆர் சிஎஸ்ஐ மாதிரியான என்எஸ்ஓ மாதிரியான நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்ததை விட அவங்க வந்து ஒரு வைடர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்சோ இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட்ஸுமே வந்து 5.4% இருக்கும் டியூ டு மானிட்டரி ப்ரெஷர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 9.5% இருக்கும். ஸோ பாலிசி ஃபோக்கஸ்மே வந்து டீரெகுலேஷனில் இருக்கும். நிறைய போல்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த தடவை கொடுத்துருந்தாங்க. தட் ப்ரைவேட்டோட கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரைவேட் செக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தேட் வி ஹாவ் டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இஃப் யூ அந்த 400 பேஜ் எக்கனாமிக் சர்வேவை ரீட் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் அதுலேருந்து நிறைய டிஸ்கிரிப்டிவ் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். அதை நம்ம ரீட் பண்ண வி வில் ஹாவ் அ சவுண்ட் நாலேஜ் அண்ட் நம்மள அறியாமையே டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு அது அழகாக கொண்டு வரும். இஃப் நாட் எக்கனாமிக் சர்வே 24-25 ஹைலைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு இன்ஃபேக்ட் கிராஃபிக்ஸோட 31 பேஜ் கொண்ட ஒரு இது இருக்கும். ஸோ அது வந்து யூ கேன் ஹாவ் சின்ஸ் ஃபெப்ரவரியில் ஆர் உங்களோட மெயின்ஸ் வந்து மார்ச் ஏப்ரல்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் தீஸ் டேட்டாஸ் ஃப்ரம் இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ்லேருந்து. அதில் வந்து நம்மளோட இன்கம் எப்படி இருக்குது, மெர்ச்சன்டைஸ் ட்ரேட், சர்வீஸ் ட்ரேட் பேலன்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாலாம் வந்து யூ கேன் ஹேவ் அந்த இன்ஃபோகிராஃபிக்ஸோடு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ அந்த பிடிஎஃப் கூட யூ கேன் ஹேவ். தென் இஃப் நாட் you can obviously use ChatGPT or இப்போ இருக்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் வரும். எப்போவுமே டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் நீங்கள் எழுதுகிற மாதிரி எழுதுனீங்கன்னா இட் வில் பி குட். இஃப் நாட் நீங்கள் யாரையோ காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ChatGPTலேருந்து தான் எடுத்திங்கன்னா அக்ராஸ் ஈச் பிளாட்ஃபார்ம் நான் வந்து ChatGPT, Gemini அண்ட் இப்போ இருக்க டீப்சீக் இது எல்லாத்தையுமே ஒரே கொஸ்டினை கொடுத்து அனலைஸ் பண்ணால் மோர் ஆர் லெஸ் த பாயிண்ட்ஸ் ஆர் சேம். ஸோ அவங்க எடுக்கிற ரிசோர்ஸஸ் வந்து சேம் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது போல். ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டும் வந்து எல்லோரும் அதுவே யூஸ் பண்ணுறதுனால யூ வில் ஹேவ் த சேம் மைண்ட் செட். ஐயோ இதெல்லாம் சீக்ரெட்ஸ் ஆக்சுவலாக. பட் யா ரொம்ப கம்மியான பேர் தான் நம்மளோட டெய்லி வீடியோ பார்க்குறதுனால லெட் தம் கெட் பெனிஃபிட்டட். ஸோ அப்படி இல்லாமல் யூஸ்வலாக நீங்கள் இருக்கிற கொஸ்டின்ஸை ChatGPTயில் போட்டு அனலைஸ் பண்ணுறது அது வேணால் பண்ணலாம். மார்க்ஸ் வந்து எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் அப்படின்ற அந்த கோட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி யூ கேன் அனலைஸ் யுவர் ஆன்சர்ஸ். பட் டோன்ட் ரிலை மச் ஆன் உங்களோட கொஸ்டின் என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அதுக்கான ஆன்சரை வந்து ChatGPT கொடுக்குறதே வந்து ரிலை பண்ணாதீங்க. யூ திங்க் பை யுவர் ஓன். தட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் MSME டீம் இனிஷியேட்டிவ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் MSME வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ப்ரைமரி objective என்னன்னா enhancing the digital presence of MSME through ONDC integration. So ONDC integration, that is open network for digital commerce. ஸோ அதனோடைய இன்டெகிரேட் பண்ணுறதுனால MSME செக்டரில் இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை இந்த ONDCயில் they can establish. ஸோ இதுக்கான பட்ஜெட் வந்து 277.35 crore. 5 lakh MSMEஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆன்போர்ட் பண்ணணுன்ற டார்கெட்டோடு தே ஆர் கம்மிங். விமன் லெட் பிஸ்னஸஸ் அண்ட் SAST ஆண்டர்ப்ரினர்ஷிப் இவங்க எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே வந்து ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா அந்த ஸ்கீம் வந்து விமென்காகவும் SCST ஆண்டர்ப்ரினர்ஸ்க்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். ஸோ லாஸ்ட் இயர்லாம் வந்து IFSCA அப்புறம்
ஆர்பிஐ இந்த ரெண்டுலேயுமே வந்து இந்த ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீமை வச்சு ஒரு 6 கொஸ்டின் கிட்ட கேட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ராமாவாயிடுச்சு. ஸோ எங்கே இந்த 2 இதையும் சேர்த்து பார்த்தாலும் ஸ்டாண்டப் இந்தியா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வருது. ஸோ எம்எஸ்எம்இ இன்டகிரேஷன் ஆன் ஓஎன்டிசி வந்து பண்ண போகிறாங்க. ஸோ டிஜிட்டல் ஸ்டோர் ஃப்ரண்ட் வந்து எம்எஸ்எம்இ செக்டாரில் உள்ள பீப்புளுக்கு கொடுப்பாங்க. So tonight you might have நம்மளோட budget session. So if you want, please do see that, so that உங்களுக்கு வந்து ஒரு clear cut idea கிடைக்கும். upcoming examsல என்ன மாதிரியான 1 marks கேட்கலாம் அப்படின்றதையும் வந்து அந்த 1 mark sessionல you might see. So make use of it. empowering women led and SC/ST enterprises எல்லாரையும் empower பண்ணணுன்றதுக்காக workshop and training programமும் conduct பண்ணுவாங்க. financial assistance வந்து provide பண்ணுவாங்க to seller network participants for catalog creation, operation and account management காக. ONDC is a decentralized e-commerce network. So MSME வந்து டைரக்டாக அதுக்கு ஆக்சஸ் ஆக முடியும் if they are registered under நம்மளோட DPIIT. transparent and complete competitions வந்து இருக்கும். innovation and cost efficiency, inclusivity எல்லாம் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. So yeah, that's it. future direction of ONDC and team initiative என்னன்னா in tier 2 and tier 3 cities-ல digital infrastructure இன்வெஸ்ட் பண்ணி strengthen பண்ணணும். digital literacy program கொண்டு வரணும். dispute resolution framework வந்து யூசர் ட்ரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா which is a MSME ஒரு கம்பெனி ரிலேட்டடாக இருக்குது. அவங்களோட டிஸ்பியூட் வந்து டைரெக்டாக டக்குன்னு ஹைகோர்ட் நம்ம சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. ஆல்ரெடி அங்கே கேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால டிஸ்பியூட் ரெசல்யூஷன் யூஸ்வலாக வந்து ஆர்பிட்டர் மாதிரியான விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றது தான் எய்ம். ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் வந்து மஹாகும்ப் 2025 வந்து ஐஎஸ்எஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸ்பெக்டாக்குலர் இமேஜ். அது வந்து யார் கேப்சர் பண்ணா அப்படின்னா டான் பெட்டிட். ஸோ அவங்க தான் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க மஹாகும்போட. ஸோ திஸ் இஸ் அ திங். மொத்தமாக அந்த மஹாகும் ஏரியா நடக்குது இல்லையா, ஸோ அந்த இதை வந்து ஃபோட்டோ எடுத்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. So ISS captured stunning image of Mahakum, world largest religious gathering. So American astronaut and Don பெட்டிட் அவர் தான் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கங்கா ரிவர் பேங்க்ஸில் இது எப்படி மேசிவ் ஹியூமன் கன்ஜெஷன் இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு. ஸோ 12 years ஒன்ஸ் நடக்கிற பிரயாக்ராஜில் நடக்கிற ஒரு ஈவெண்ட் 144 years ஒன்ஸ் தான் வந்து அது சம் அலைன்மெண்ட் ஸ்டார் அலைன்மெண்ட் இருக்குன்றதுனால தே ஆர் ஹேவிங் திஸ் இயர் ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனாக இருக்குது. ஸோ டான் பெண்டிட், டொனால்ட் ராய் பெண்டிட் அப்படின்றது தான் ஃபுல் நேம். அமெரிக்கன் சிட்டிசன், நாசா ஆஸ்ட்ரோனட் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியர், நோன் ஃபார் ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி அண்ட் இனோவேஷன் இன் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் ஆப்ஜெக்ட் மேட் இன் ஸ்பேஸ் வந்து இவரோட தான். இன்வென்டர் ஆஃப் 0G கப் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீ இஸ் 69. நாசாவோட ஓல்டஸ்ட் ஆக்டிவ் ஆஸ்ட்ரோனட் இவர் தான். ஸோ ISS கேப்சர்ட் மஹாகும்போட அந்த லார்ஜர் ஸ்கேல் ஃபோட்டோ. ஸோ தேட்ஸ் த திங். நெக்ஸ்ட் வந்து primary objective of WAVES summit launched by Ministry of Information and Broadcasting. So to position India as a global hub for content creation and creative economy. ஸோ அதுதான் வந்து இந்த WAVES summit. இந்த WAVES summit-ஓட ஃபுல் ஃபார்ம் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட். அதான் WAVES summit. வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட். ஸோ நேஷ்னல் சென்டர் நியூ டெல்லியில் தான் நடக்குது. டு பூஸ்ட் த கண்டென்ட் கிரியேஷன் இன் இந்தியா. ஸோ வேர்ல்ட் வேவ்ஸ் இஸ் அ குளோபல் பிளாட்ஃபார்ம் இந்தியாவோட க்ரியேட்டிவ் எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எப்போவுமே எல்லா கண்ட்ரிஸுமே வந்து அவங்களோட சாஃப்ட் பவரில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. லைக் சவுத் கொரியா. ஸோ அவங்களோட சாஃப்ட் பவர் வந்து வேர்ல்டு வைடு அதிகமாச்சு. லைக் அமெரிக்காவோட பாப் சாங்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க ஒரு கான்சர்ட் நடத்தினாலோ இல்லை அந்த பர்டிகுலர் பர்சனோட ஏதாவது ஈவெண்ட் லான்ச் இருந்துச்சுனாலோ டூரிசம் அட்ராக்ட் ஆகும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆல்சோ அந்த ஈவெண்ட்டுக்காக நிறைய பேர் வந்து காசு செலவு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட எக்கனாமிக்கு பூஸ்ட் ஆகுன்றதுனால தான் அந்த சாஃப்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதில் தான் இந்த என்டர்டைன்மெண்ட்டும் வந்து இப்போ உள்ள வருது. ஸோ ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட். ஸோ அது ரிலேட்டடாக இப்போது க்ரியேட்டிவ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இந்தியாவை ஒரு குளோபல் லீடராக பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லைக் ஃபில்ம், டிவி, அனிமேஷன், கேம்ஸ், மியூசிக் அண்ட் டிஜிட்டல் மீடியா. குளோபல் ஈவெண்ட்ஸ் லைக் டேவஸ் எக்கனாமிக் ஃபாரம்லலாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வேவ்ஸ் பஸார் குளோபல் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் கிரியேட்டர்ஸ். அதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ், பிக்சர்ஸ், ஐடியா பிக்சர்ஸ்லாம் நடந்திருக்கு குளோபல் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்காக. B2B கொலாபரேஷன் அண்ட் ஃபண்டிங்லாம் நடக்கும். பிராண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் இன் ஃபில்ம், டிவி, மியூசிக், கேமிங் எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேவ்ஸ் அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. கேம் ஆஃப் த இயர், ஃபில்ம் ஆஃப் த இயர், அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமினேஷன்ஸ் வந்து 15th February ஓப்பன் ஆகுது. ஸோ லேட்டர் ஆன் வி ஷால்
see who are the winners. 3 new create in India challenges வந்து நடந்திருக்கு. வாஹ் உஸ்தத், which is a classical trained vocalist வந்து ஆர்கனைஸ் பண்ணது பை தில்லி கானா அண்ட் தூர்தர்ஷனால் இந்த ஒரு காம்படிஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேக் த வேர்ல்டு வியர் காதி. ஸோ நமக்கு வேர்ல்டில் இருக்க எல்லாருமே வந்து காதி வியர் பண்ணணுன்றதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி குளோபல் பிராண்டாக வந்து நம்ம ரெசனேட் பண்ணுறோம். தென் ரெசனேட் அப்படின்னு த EDM சேலஞ்ச் விச் இஸ் அ குளோபல் கண்டென்ட் ஃபார் எலக்ட்ரானிக் டான்ஸ் மியூசிக் ஆர்டிஸ்ட்ஸ். ஸோ அதை வந்து கான்டெஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 வந்து கிரியேட் இன் இந்தியா சேலஞ்சஸ் ஃபார் ப்ரமோட்டிங் இந்தியன் கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் டூரிசம். இதுக்காகவும் அந்த சேலஞ்ச் என்னென்னா ஃபில்ம் மேக்கர்ஸை வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், நம்ம இந்தியாவோட ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் டூரிசம் பொட்டன்ஷியலை காட்டுற மாதிரி. ஸோ வேவ்ஸ் ஃபார் இந்தியா கிரியேட்டிவ் எக்கனாமியை வந்து எதுக்காகனா, நம்மளுக்கு எதுக்கு இது முக்கியம்னா நம்மளோட குளோபல் கண்டென்ட் எக்கனாமி, நம்மளோட டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங், இனோவேஷன், ஃபில்ம் மேக்கிங், கேமிங், அனிமேஷன், நம்மளோட எக்ஸ்போஷர் வந்து அதிகமாகணும், ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா உள்ளே வரணும், அண்ட் கிரியேட் இன் இந்தியா இனிஷியேட்டிவும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ தட்ஸ் திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்க்கு MOU சைன் பண்ணியிருக்காங்க DPIIT அண்ட் JKயோட EDI. ஸோ இந்த MOU வந்து எதுக்காகனா ஆப்வியஸாக MSMEக்காக தான். ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அவங்க வந்து DPIITயோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்டர்ஷிப், ஃபண்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட், குளோபல் மார்க்கெட் ஆக்சஸ் இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்டில் தான் வந்து இதை சைன் பண்ணுறாங்க. ஸோ பிராண்டிங் அண்ட் அவுட் ரீச்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. மென்டர்ஷிப் அண்ட் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச், மார்க்கெட் அண்ட் ஃபண்டிங், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பேன்ஷன் இது எல்லாமே வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ JK ஸ்டார்ட் அப் பாலிசி 2024 என்ன சொல்லிச்சு, ஸோ அவங்க வந்து ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணாங்க. அதன் மூலயமா ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 250 நியூ ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு DPIIT போர்ட்டலில். டோட்டலாக இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் 988 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்குது. 601 ஆண்டர்ப்ரனர்ஷிப் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ இதன் மூலயமா தே ஆர் என்கரேஜிங் தெம் டு டூ பிஸ்னஸ். ஸோ இன்குபேட்டர்ஸ் யார் யாருன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ரெப்ரசன்டேஷனாக ஃபிக்கியோட FLO ஃபிக்கி லேடிஸ் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ தட் உமனையும் வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப்குள்ளே என்கரேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், என்கரேஜ் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸ்டார்ட் அப்க்கு ஃபண்டிங், மென்டர்ஷிப் அண்ட் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், நம்மளோட இந்தியாவை விக்சித் பாரத்தா 2047 நம்ம மாற்றணுன்றதுக்காக. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் எந்த 2 ஆர்கனைசேஷன் அம்ப்ரெல்லா MOU வந்து மேரிடைம் இன்வால்மெண்ட் இன் இந்தியா வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா DGS அண்ட் CDAC. ஸோ இவங்க 2 பேரும் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி MEITI மூலயமா சைன் பண்ணுறாங்க மேரிடைம் இன்னோவேஷன் இன் இந்தியாக்காக. ஸோ இந்தியாவோட மேரிடைம் செக்டார் அதனுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக தான் சைன் பண்ணாங்க. DGSலேருந்து ஷியாம் ஜெகநாத் ஹூ இஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் இன் DGS அண்ட் CDACோட டைரக்டர் ஜெனரல் மகேஷ் இவங்க 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிட்டலைசேஷன் அண்ட் அட்டாமேஷன் ஆஃப் மேரிடைம் ப்ராசஸஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் ப்ரிடிக்டிவ் மாடலிங், சைபர் செக்யூரிட்டி அண்ட் மேரிடைம் IoT, மேரிடைம் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், R&D இன் மேரிடைம் டெக்னாலஜி இது எல்லாத்துக்காகவும் தான் இந்த MOU ஹாஸ் பீன் சைன். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், that's it for today. All the best for your exams and thank you.